ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரசங்கர ஜெய ஜெய சங்கர. திருவிளையாடல் புராணம். மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெண்மணி கதறா, சொக்கநாதா சொக்கநாதா, நான் என்ன பண்ணட்டும், எங்கள் அண்ணனை நான் எங்கே தேடிட்டு போவேன் அப்படின்னு இவ அழ அழ வாசல்ல அந்த தனபதி, அவர் தான் அந்த அண்ணன் பேர், அவர் வரார். அம்மா தங்கையே, நீ ஏம்மா அழற? நான் வந்துட்டேம்மா. என்னம்மா ஏம்மா இப்படி நிர்கதியாக அபலை பெண்ணா நீ நிற்கிற? என்ன ஆச்சுமா உனக்கு? இந்த கோர்ட்டு, இந்த நீதிபதி வர வரையிலும் நீ ஏன் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இருந்தம்மா? என்ன ஆச்சுமா? இந்த வழக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நீ கொண்டு வந்துட்டம்மா? என்ன ப்ராப்ளம்மா? யார் இவங்கெல்லாம்? ஏன் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்படி பண்ணிட்டாங்க? நீ என்ன ஆச்சுமா அப்படின்னு அப்படியே தனபதி மாதிரியே ட்ரெஸ்ஸு, அவர் என்னெல்லாம் வேர் பண்ணிட்டு இருப்பாரோ அதே மாதிரியே அவரே தான் வந்துட்டார். தட 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 தடன்னு உள்ளுக்குள்ளே கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போது இந்த உறவினர்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. வந்த அந்த அண்ணன் அந்த குழந்தைய அப்படியே கட்டி தழுவேண்டு, அந்த யார் வந்தது? யார்? சிவபெருமானே தானே, நியாயம் கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னவர் அந்த தனபதி ரூபத்தில் வந்துட்டார். வந்து அந்த குழந்தைய ஸ்வீகார புத்திரனை அணைச்சிக்கிறார். அந்த குழந்தை என்ன பாக்கியம் பண்ணித்தோ இந்த பிறவியில், பகவானுடைய ஒரு ஸ்பரிசம் அந்த குழந்தைய கிடச்சிது. தங்கையையும் கையை பிடிச்சிட்டு, அம்மா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர வரலும் நீ ஏமா அப்படி சும்மா இருந்தேன்னு கன்சோல் பண்ணுறார். நான் தான் இவளுடைய அண்ணன் அப்படின்னு, என்ன இப்போ வழக்கு சொல்லுங்கோ அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போது அந்த உறவினர்கள்லாம், இவன் தனபதியே இல்லை, வேற எவனையோ இப்போ செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான், இவன் மாறு வேஷம் போட்டுருக்கான் அப்படின்னு உடனே சிவன் தானே வந்திருக்கார், டக்கு டக்குன்னு டக்குன்னு போகிறார். யாரெல்லாம் தனபதியே இல்லைன்னு சொன்னாங்களோ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு, நீ தனசேகர் பையன் தானே, நீ உங்கள் அப்பாவோட சேர்ந்துட்டு அந்த துறைமுகத்தில் போய் இந்த வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு அந்த இவனை ஏமாத்தினிய, சேகரை ஏமாத்தினிய, அவனோட பையன் தானே நீயே? அவன் அப்படியே ஐயோ என்னது அப்பா வியாபாரம் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறானே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டான். இன்னொருத்தன் வந்து, என்ன நீங்கள் அப்பாவெல்லாம் இழுத்தேன்னா நாங்கள் உன்னை நம்பிடுவோம் நினைப்பா அப்படின்னு இன்னொரு உறவினர் வந்து கத்துறான். ஓ நீயா? நீ வந்து தூத்துக்குடிக்கு அடிக்கடி வியாபாரம் பண்ணுறேன்ட்டு போயின்னு இருக்கியே, அங்கே மாலத்தியோட நீ கொடுத்தனம் பண்ணுறியாமே, எங்கே உன்னுடைய மனைவி எது இருக்காளே? அம்மா உனக்கு இவ தூத்துக்குடி அடிக்கடி போகிறார் தெரியும் இல்லைம்மா, அந்த மாலத்தியோட கொடுத்தனம் பண்ணுறாரு. அட பாவி மனுஷா, நீ மாலத்தியோட கொடுத்தனத்துக்காக தான் நீ தூத்துக்குடி போறியான்னு அவன் 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது. ஐயோ இவனடா அது ஒவ்வொருத்தனையோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏற்றுறானேன்னு இன்னொருத்தன் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். என்னப்பா உன்னோடது என்ன கதை தெரியுமா? நீ என்ன பண்ண தெரியுமா? ஐயோ சாமி நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் சாமி அப்படின்னு எல்லாரும் பயந்து பின்னாடி போயிட்டான், அத்தனை உறவினர்களும். இப்போ நீதிபதி என்ன சொல்ற, அப்பா நீ இந்த மாதிரிலாம் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பார்க்காத, உன்னுடைய சொத்து விவரங்கள்லாம் சொல்லு. அரசு கொடுத்துருக்கிற உனக்கு, அரசு மூலியமா உனக்கு வந்திருக்கிறதுனா இல்லை நீ வாங்கியிருக்கிறதுனா இல்லை இந்த சின்னங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஓகே உன்னுடைய நிலத்தினுடைய நம்பர் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் நீ சொல்லு. கவர்மெண்ட் ஆணையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லு அப்படின்னு ஒன் பை ஒன் இவர் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார். அந்த நிலம் அங்கே இருந்தது, இந்த வீடு இங்கே இருந்தது, இந்த வீடு, பெரிய பணக்காரர் இல்லையா, அத்தனை நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், நல்ல மனிதனாக இருந்தார், எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தது, குழந்தை செல்வம் மட்டும் இல்லாமல் இருந்தார். அப்போது இந்த மன்னர் கொடுத்த தானியமாக கொடுத்தது, மானியமாக கொடுத்தது, இது இந்த லேண்டை வந்து நான் இந்த இடத்துல வாங்கினேன், இந்த தேதியில் வாங்கினேன், எல்லாத்தையும் சொல்லி என்னுடைய குழந்தைக்கு நான் இத்தனை நகை போட்டேன், இந்த நகையை போட்டேன், அந்த நகையை போட்டேன்னு அத்தனை சொத்துகள், அசையும் சொத்து அசையாத சொத்துகள் எல்லா டீட்டெயில்ஸும் சரம் மாதிரியா சொன்ன உடனே இந்த தங்க வாய் அடைச்சு போய் நிற்கிறான். இவா எல்லா உறவினர்களும் அதுக்கு மேலே ஆன்னு நிற்கிறான். அத்தனையும் ட்ரூ தானே, உண்மை தானே, மக்கள்லாம் சூப்பர் 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 அப்படின்னு சொன்ன உடனே நீதியரசர் அத்தன்டிக் ப்ரூஃப் வந்தாச்சு. அந்த உறவினர்களுக்கு எல்லாரையும் மிரட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்து எல்லா சொத்தையும் திருப்பி
கொடுக்கறதுக்கு, அந்த தங்கைக்கு கொடுக்கறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போது அந்த சொக்கநாதர், தனபதியாக வந்த சொக்கநாதர், அம்மா உன்னுடைய இந்த வாயினால் உன்னுடைய சொந்த அண்ணன் மேலே, அவர் எப்படிப்பட்ட மனுஷன், தனபதி எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன், எவ்வளவு பக்திமான், எவ்வளவு குணவான், எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் நல்ல பணிவோடு இருந்தார். என்னுடைய அருள்னால அவருக்கு எந்த பிறவியிலும் அவருக்கு ஒரு குறையும் இல்லாமல் பிள்ளை செல்வம் முதல் கொண்டு கொடுக்கறதுக்கு நான் அருள் புரியறேன். இனிமேலாவது நீ உன்னுடைய சொத்தை, என்னுடைய ஸ்வீகார பையனுக்கு கொடுத்த சொத்தை நல்லபடியாக காப்பாத்தின்னு நல்லபடியாக இருன்னு ஜோதியாக மறைஞ்சுடுறாரு. அத்தனை பேரும் அப்படியே சிவபெருமானே சொக்கநாதரே மாமனாக வழக்கு உரைத்து அந்த பெண்மணிக்கு ஒரு நீதி கிடைக்க பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த நீதி அரசர்லேருந்து எல்லாம் சொடார் 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 சொடார்னு காலில் விழுந்து அந்த பெண்மணிக்கிட்டக்கையும் மன்னிப்பு கேட்டு அந்த உறவினர்கள் எல்லாருக்கும் உரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. ஸோ இப்படி ஒரு திருவிளையாடல். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு உறவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் எப்படி இருக்குது, அதுவும் இந்த மாமன் அப்படிங்கிற உறவு எவ்வளோ ஒரு முக்கியமானதாக இருக்குங்கிறத ஒரு நிரூபித்து காமிக்கிறதுக்காக தானே மாமனாக தன்னுடைய ஸ்வீகார பையனுடைய, என்னதான் ஸ்வீகார பையனாக இருந்தாலும் தங்கையோடைய பையன் இல்லையா, ஸோ அதனுடைய ஒரு இதையும் ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி வாய் பேசினா அந்த குழந்தை, அந்த மலடின்னு சொல்கிற ஒரு வார்த்தை அது எவ்வளோ பெரிய கொடுமையான வார்த்தையாக இருக்குங்கிறதையும் ப்ரூவ் பண்ணி அந்த ஒரு திருவிளையாடலை புரிஞ்சிருக்கார். நமச்சிவாய.